மக்களே, இன்று நாம் திருக்குறள் 407ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள கல்லாமை அதிகாரத்தின் 7 குறள். நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம், மண்மான் புனை பாவை யற்று. இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், உயர் பிரமாணம் கொண்ட இடைமுகம் இல்லாத மனிதன் வெளிப்புறம் அழகாக தெரியலாம், ஆனாலும் உண்மையான பெருமை இல்லை என்று கூறுகிறது. உள் நற்பண்பை வளர்த்தால் மட்டுமே உண்மையான அழகு நிலைக்கிறது. ஏன் இந்த குறள் முக்கியமானது என்றால், நவீன வாழ்க்கையில் பலர் வெளிப்புற தோற்றம், செல்வம், சமீபத்திய சாதனைகள் மீது கவனம் செலுத்துகிறார்கள். ஆனால் உள்ளார்ந்த பண்புகள், ஒழுக்கம், நேர்மை ஆகியவை நீடித்த வெற்றியை தருகின்றன. அதனால் இந்த குறள் நமக்கு உணர்த்துகிறது, உள்ளுணர்வை மேம்படுத்த வேண்டும். உதாரணமாக, ஒரு நிர்வாகி புற நேரம் அழகாக தேசமான புலம் போல் தோன்றுகிறார், ஆனால் நேர்மை இல்லாவிட்டால் நம்பிக்கை இழக்கப்படும். அவரது முடிவுகள் திடீரென கேள்விக்கு புலப்படும். மற்றொரு உதாரணம், ஒரு மாணவர் நல்ல மதிப்பெண் பெற்று உயர்நிலை பள்ளி முடித்தார், ஆனாலும் ஒழுங்கற்ற நடத்தை வைத்தால் எதிர்காலம் நிலைநிறுத்த இயலாது. அவரின் அணுகுமுறை மாற்றினால் வாழ்க்கை ஒழுங்காகும். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை நாம் பின்பற்றினால், தினசரி கடமைகளை செய்யும் போது ஒழுக்க நிலை மதித்து உண்மையான நலன்களை நேசி, வெற்றி மற்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். இதனால் குறள் எங்களுக்கு வெளிப்புற வெற்றியை தேடாமல் உள்ளார்ந்த நல்ல ஆளுமை மற்றும் துறவன் உருவாக்கம் முக்கியம் என்று சொல்லுகிறது. இதைத்தான் இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம், மண்மான் புனை பாவை யற்று. அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.